கொடுப்பதால் நிறைவு கிடைக்கும் என்றால் விட்டு கொடுத்தால் என்னென்ன கிடைக்கும்? விட்டு கொடுத்தால் என்னென்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க இங்கு நான் ஒரு சிறு கதையுடன். சரி, ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான். குட்டி பையன் ரொம்ப பிடிவாதக்கார பையன். அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான். கொடுக்கறதுனா என்னன்னே அந்த பையனுக்கு தெரியாது. ரொம்ப பணக்கார வீட்டு பையன் எல்லாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் உள்ள பையன் தான். ஆனா கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. நிறைய வாங்கிப்பான். ஈவன் அவனோட பழைய துணியை கூட அவனால போடவே முடியாது, உள்ள சேரவே சேராது. அப்படிப்பட்ட துணியை கூட அவன் யாருக்கும் தரமாட்டான். எரிப்பான், இல்லைன்னா புதைப்பான். அவங்க அம்மா அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, சரி சின்ன பையன் தானே, கொஞ்ச நாள் தாண்டும் போது தானே சரியாயிடுவான். பையன் சரியாகிறது மாதிரி இல்லை. கொஞ்சம் வளர்ந்தாச்சு, இப்பயும் அவனால யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது. அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. கொடுத்தாதானே ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சரி, அப்படியே போயிட்டு இருந்த அவனோட வாழ்க்கை. அவனோட வீட்டோட ஃப்ரெண்ட்ல ஒரு மாமரம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் சின்ன மாமரம் தான். இது வரைக்கும் அந்த மாமரத்துல மாங்காய் காய்க்கவே இல்லை. இவன் ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்னைக்கிடா இதுல மாங்காய் காய்க்கும் மாங்காய் காய்க்கும். தினமும் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது அந்த மாமரத்துல ஒரு சின்ன மாம்பிஞ்சு இருந்துச்சு. பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அதுல காய்க்க போகுது, பயங்கர சந்தோஷம். அப்ப என்ன நினைச்சானா, எப்படா அது பெருசாகும், எப்படா அது பெருசாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாள் தூங்கி எந்திரிச்சதும் அந்த முதல்ல அவன் பாக்குறது அந்த மாம்பிஞ்சு தான். என்னைக்கும் அது நின்றுச்சு. ஒரு நாள் நைட்டு பயங்கர காத்து, பயங்கர மழை, இடி மின்னல் மழை காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது ஓயாம. பையனுக்கு தூக்கமே வரல. எப்படி மாம்பிஞ்சு விழுந்திருக்கும், கரெக்டானே, நிக்காதுல்ல. பையனுக்கு தூக்கம் வரல. பட் இருந்தாலும் காலையில கண் விழிச்ச உடனே ஓடி வந்து பார்த்தான், மாம்பிஞ்சு நின்றுச்சு. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்பாடா தாங்கிருச்சு. சரி, அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, மாம்பிஞ்சு கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு. ஓகே, மாங்காய் ஸ்டேஜுக்கு வருது, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அவன் நினைக்கிறான், சரி இதை பறிச்சு பழுக்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். திரும்ப அவன் மனசு சொல்லுது, வேணாம், மரத்திலேயே நின்று பழுத்தாதான் அதுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்கும். அதனால அவன் பறிக்கல. ஆனா தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. ஒரு நாள் ஓடி வந்து பார்த்தப்போ பச்சை கலர் தோல்ல லைட்டா ஒரு எல்லோ கலர் வந்துச்சு, மஞ்சள் கலர் வந்துச்சு. அப்ப அவனுக்கு பழுக்குதுன்னு தெரிஞ்சுச்சா, இன்னும் ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னும் 2-3 நாள் பார்த்தான். மஞ்சள் கலர் அப்படியே கூடி கூடி வர அது கூட ஒரு ஆரஞ்சு கலரும் கலந்து வந்துச்சு. மாம்பழம் ரொம்ப அழகா பழுக்குது. சரியா? ஆனா அன்னைக்கும் அவன் பறிக்கல. அவன் என்ன நினைக்கிறான், ஒரு சைடு முழுசா ஆரஞ்சும் எல்லோவுமா மாறிடுச்சு, அடுத்த சைடு கூட அதே கலர் வரட்டுமே, அப்ப நான் பறிச்சுக்கல, அப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தான், மாம்பழம் அழகா பழுத்து நிக்குது. சரியா? அழகா ஆரஞ்சு கலர்ல மஞ்சள் கலர்ல நிக்குது. ஆனா மாம்பழத்தோட இன்னொரு சைடுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அங்க ஒரு அழகான பறவை இருந்து அதை அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. பையனுக்கு வந்துச்சே கடுப்பு. எவ்வளவு நாள் ஆசை, நாக்குல எல்லாம் தண்ணி ஊர்னது இல்லையா, எப்படி கொடுக்க முடியும்? கடுப்புல ஒரு கல்லை எடுத்தான், வேகமா எரிஞ்சான். பழத்தை பாதி பழமாதி எனக்கு கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு பழத்தை நோக்கி வேகமா வீசினான். பழம் கல் போய் பட்டுச்சு. எங்க பழத்துல இல்ல, பறவையோட தலையில. பறவை அப்படியே சரசரன்னு கீழே வந்து விழுந்துருச்சு. அப்படியே ரத்தம், இடையெல்லாம் ரத்தம். பையன் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டான். ஏன்னா பையன் எப்படிப்பட்டவன், அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பானே தவிர யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அவனால தாங்க முடியல. தன்னோட ஒரு செயலால ஒரு பறவை காயப்பட்டுடுச்சு. ரத்த வெள்ளத்துல அவன் கண்ணு முன்னாடி துடி 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 துடிக்குது. கையில அந்த பறவையை எடுத்து வச்சான். கை மொத்தம் ரத்தம். பறவையோட வீட்டுக்குள்ள ஓடினா, அப்பா வாங்க, அப்பா வாங்க. அப்பா ஓடி வராரு. அப்பா அந்த பழத்தை பறிச்சுட்டு வாங்கப்பா, அந்த பழத்தை பறிச்சுட்டு வாங்க. அப்பா ஓடி போய் பறிச்சு கொண்டு வாரு. ஒரு கையில ரத்தம் வடிகிற அந்த பறவை, இன்னொரு கையில அப்பா வந்து மாம்பழத்தை கொடுக்குறாரு. பக்கத்துல எடுத்துட்டு பையன் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றான், பறவை இந்த பழம் எனக்கு வேணவே வேணாம், நீ சாப்பிடு. பறவை இந்த பழம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இது உனக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு அது பக்கத்துல வச்சு பாக்குறான். கொஞ்ச நேரம் வச்சு கதறி கதறி அழுது பாக்குறான். பறவை சாப்பிடல. பறவை செத்து போயிருச்சு. பையனால தாங்கவே முடியல. ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சு அழுறான். அப்பா, நான் பழத்துக்கு தான் ஆசைப்பட்டேன், பறவையை கொல்லணும்னு நினைக்கல. இந்த பறவையை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லப்பா, பழத்துக்கு தான் ஆசைப்பட்டேன். இனிமே எனக்கு இந்த பழமே வேண்டாம் அப்பா. கதறி கதறி அழுறான்.
சாரி அப்பா, நான் ஒரு பறவையை கொன்னுட்டேன். அப்பா ரொம்ப சமாதானப்படுத்தி பார்க்குறாரு, சமாதானம் ஆகலை. அப்படியே கொஞ்ச நாள் தாண்டி தாண்டி போயிடுச்சு. ஆனா பையன் ரொம்ப ஆக்டிவா மாறவே இல்லை. அப்படியே அடுத்த சீசன் வந்துருச்சு. மரத்துல இன்னொரு மாங்காய் வருது. பையன் அதை பார்க்கறான். இப்போ அவன் அப்பாவை கூப்பிட்டு, அப்பா மறுபடியும் இந்த மரத்துல ஒரு பழம் வருது. ஆனா இந்த பழம் எனக்கு இல்ல, யாருக்கு? மற்ற பறவைகளுக்கு. அவன் வாழ்நாள் முழுக்க அந்த மரத்துல காய்ச்ச எந்த பழத்தையுமே அவன் சாப்பிட்டதே இல்லை. ஆனா அந்த மரத்துல வருஷம் பழங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சு. அங்க வந்த பறவைகளோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போச்சு. அதே மாதிரி அங்க வந்த பிள்ளைங்களோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு. ஏன்? இப்ப அவன் யாரையுமே தடுக்கிறது இல்ல. யார் வந்து சாப்பிட்டாலும் அவனுக்கு பரவாயில்லை. யார் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அவனுக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு பழத்தை விட்டு கொடுக்க தவறுனதுனால என்னாச்சு? ஒரு உயிர் போச்சு. ஆனா அந்த வலி அவனுக்கு விட்டு கொடுத்தா என்னென்ன கிடைக்குங்கிறத புரிய வச்சுச்சு. நமக்கு வைக்குதா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறோம். சின்ன சின்ன கோவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறோம். இந்த விழாக்கள், கிறிஸ்துமஸ் விழாக்கள் எல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம்? நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பை மறந்து, பிரச்சனைகளை விட்டுட்டு எல்லார் கூடயும் ஒற்றுமையா கொண்டாடணும். அப்ப அதுல கண்டிப்பா என்ன வேணும்? விட்டு கொடுத்தல் என்பது வேணும். சோ இனிமேலாது போட்டி, பொறாமை, வஞ்சகம் இதெல்லாம் விட்டுட்டு அன்பு, பகிர்வு, சமாதானம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து, அதாவது கெட்டதை எல்லாம் விட்டு நல்லதை எல்லாம் கொடுத்து, அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.